ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேசல் வெர்பு. இந்த பிரேசல் வெர்ப் பொறுத்த மட்டும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பிரேசல் வெர்ப்லாம் படிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப், புட் அவுட், ட்ராவ், பாஸ் அவுட்டு, டேக் ஆஃப், டேர்ன் அவே, இந்த மாதிரி நிறையா பிரேசல் வெர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்துட்டு புக் பேக்கில் இது வந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பான முறையில் படித்தாகணும். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்க்குறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்கக்கூடிய ஒரு அந்த வேர்டில் பின்னாடி சேர்க்கக்கூடிய ஒரு வேர்டு. பார்த்துக்கின்னா பேஷண்ட், இம்பேஷண்ட், பேஷண்ட்லி. அடுத்து ஹானர், டிஸ்ஹானர், ஹானரபிள், ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பெக்டபுள். இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் கொடுப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக இதை எழுதிடலாம். அடுத்து இடியம்ஸ் அப்படின்றது, இடியம்ஸோட மீனிங் அப்படின்னா உள்ளர்த்தத்தை வச்சு நம்ம சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுவாங்க மதுரைக்கே மல்லியா, திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளர்த்தத்தை வச்சு பேசுவாங்க. ஸோ அதனுடைய மீனிங்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் எழுத முடியும். இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க, இப்போ அதை கரெக்டான மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம இடியம்ஸு எழுத முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ரெண்டு டைப்பில் கேட்குறாங்க. ஒன்று அந்த இப்போ ஐஸ் ஆக்ஸ், ஐஸ்ஆக்ஸ், ஐஸ்பர்க் இந்த மாதிரி இப்போ மேட்சபிளான வேர்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக எழுதலாம். இதெல்லாம் வந்து சொல்லி பார்க்கும்போது ஒரு சில வேர்டு மேட்சாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வேர்ல்டு ஃபேமஸ். ஸோ அடுத்து ஷோகேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துங்க இன்னொரு மெத்தடில் இன்னொரு டைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு டைப்பில் நவுன் ப்ளஸ் அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப். இப்போ பாருங்கள், இப்போ நவுன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு பெயர்ச்சொல். வேர்ப் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆக்ஷன். அஜெக்டிவ் அப்படின்னா நம்ம இஸ் குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி, நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அட்வர்ப் அப்படின்றது இந்த நவுனு செய்யக்கூடிய வேலைகளை பற்றி சொன்னால் அப்போ அட்வர்ப் சொல்லலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த எல்ஒய்னு முடியக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அட்வர்ப் தான். அடுத்து ப்ரொனவுன் அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. ப்ரிப்போசிஷன் நம்மளுக்கு தெரியும். இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்றது இன்னு, ஆனு, அண்டர், அபோ, பிலோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரக்கூடியது. அடுத்து ஜெரண்டில் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹேர் கட் அப்படின்றது நவுன் ப்ளஸ் நவுன், ஹேர்ன்றது நவுனு, கட்டுன்றது நவுன் ப்ளஸ் வேர்ப், ஹேர்ன்றது நவுனு, கட்டுன்றது வேர்பு. ஹெட்ன்றது நவுன் ஒரு பெயர் சொல், மாஸ்ட்ன்றது ஒரு பெயர் சொல். வாட்டர்ஃபால்ன்றது நவுன் ப்ளஸ் வேர்ப், வாட்டர்ன்றது ஒரு பெயர் சொல், ஃபால்ன்றது ஒரு ஆக்ஷன், அப்போ வேர்பு. அப்போ ஸ்விம்மிங் பூல் அப்படின்றது என்னது ஜெரண்ட். இந்த மாதிரி ஐஎன்ஜி வந்துட்டாவே ஜெரண்டாக தான் நம்ம எழுதணும். அடுத்து வந்து நவுனை குறிக்குது. அடுத்து ட்ராபேக்ன்றது, ட்ரா அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்பு. அப்போ வேர்பு ப்ளஸ் அட்வர்ப் எப்போயுமே ஒரு ப்ரிப்போஷன் மாதிரியே வரும், இப்போ ப்ரிப்போஷனில் வரும். இப்போ பேக்குன்றது ப்ரிப்போஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப். அடுத்து பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் எப்படின்னா நவுனு, ஐஎன்ஜி சொன்னால் முன்னாடியே சொன்னேன், ஜெரண்டாக யூஸ் பண்ணிக்கணும். அவுட்ன்றது ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் வேர்ப். அடுத்து சாஃப்ட்ன்றது ஒன் ஆஃப் த குவாலிட்டி, அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஷோகேஸ் அப்போ பார்த்துங்க, வேர்ப் ப்ளஸ் நவுன். வேர்ல்டு ஃபேமஸ், நவுன் ப்ளஸ் அஜெக்டிவ். இப்படி நிறையா விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஈஸியான முறையில், கண்டிப்பான முறையில் நம்ம இப்படி ப்ராக்டிஸ் இப்போ படிச்சிருந்தோம்னா ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பிளெண்டிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்றது வார்த்தைகளை இணைத்தல். ரெண்டு வேர்டு கொடுத்துருப்பாங்க, ரெண்டு வேர்டில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல்லான லெட்டர்ஸ், அந்த மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ் ஒரு பகுதியும் ஒரு பகுதியும் சேர்த்து எழுதக்கூடியது தான் பிளெண்டிங் வேர்ட்ஸ். இந்த கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் ப்ளஸ் ஸ்ப்ளட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட்டிக் ப்ளஸ் நியூமெரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படி எழுதியிருக்காங்க. கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர், கேம்கார்டர்.
அடுத்து மெக்கானிக் ப்ளஸ் எலக்ட்ரானிக், மெக்காட்ரானிக், நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட், நியூஸ்காஸ்ட், ஸ்மோக் ப்ளஸ் ஃபோக், ஸ்மோக். அடுத்து வெஜிடபிள் ப்ளஸ் பர்கர், வெஜ் பர்கர், மோட்டார்வே ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல், ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட், ஹெலிபோர்ட், இன்டர்நேஷ்னல் போலீஸ், இன்டர்போல், பைனரி ப்ளஸ் டிஜிட், பைட். அடுத்து டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா, டாக் ட்ராமா, எலக்ட்ரிக் ப்ளஸ் எக்ஸிக்யூட், எலக்ட்ரிக்யூட், ஹை ப்ளஸ் டெக்னாலஜி, ஹைடெக். ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம புக் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிளிப்டு வேர்ட்ஸ். கிளிப்டு வேர்ட்ஸ்னால் அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில லெட்டர்ஸ் வந்து ஃபுல் மீனிங் அந்த வார்த்தை ஃபுல்லாக தரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சிம்பான்சி, சிம்ப். ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ. மைக்ரோஃபோன், மைக். கேஃபெட்ரியா, கஃபே. கேசோலின், கேஸ். ஹேண்ட்கர்ச்சீப், கர்ச்சீப். ஹெலிகாப்டர், காப்டர். டெலிஃபோன், ஃபோன். யூனிவர்சிட்டி, வர்சிட்டி. மெமரண்டம், மெமோ. இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ. ஹிப்போபொட்டமஸ், ஹிப்போ. பிரைட் க்ரூம், க்ரூம். ஃபேனட்டிக், ஃபேன். டெமான்ஸ்ட்ரேஷன், டெமோ. இப்படி கிளிப்டு வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் இருக்குது. அந்த 3 டைப் என்னென்னா, ஒன்று ஃப்ரண்ட் கிளிப், பேக் கிளிப் அண்ட் சென்டர் கிளிப் அப்படின்னு. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜு, பேராகிராஃப், பேரா. இப்போ ஃப்ரிட்ஜுன்றது சென்டர் கிளிப்பு, இது பேரான்றது ஃப்ரண்ட் கிளிப்பு. அண்ட் ஸ்பெக்டக்கல்ஸ், ஸ்பெக்ஸ். ஏரோப்ளேன், பிளேன். எக்ஸாமினேஷன், எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கைட்லையும் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸு. அதை கொண்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பான முறையில் படித்தே ஆகணும். ஸோ இதை படித்தா தான் நீங்கள் எழுத முடியும். இதுக்கு க்ளூலாம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ரிவேஷன். ஸோ ஓகே, ஒரு பார்த்துருவோம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷை. பெனட்ஸ், ஹூட், பேவ்மெண்ட், சைட் வாக், புல் ஓவர், ஸ்வெட்டர், வைஸ் கோட், வெஸ்ட்டு, சிப்ஸ், ஸ்கிரிப்ஸ், ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அண்டர் கிரவுண்ட், சப்வே, கியூ, லைன், விண்ட்ஸ்க்ரீன், விண்ட்ஸ்லைடு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்னா மெயிலு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம கரெக்டான முறையில் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ். அப்ரிவேஷன் அப்படின்றது ஒரு சில லெட்டர்ஸுக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறது. அக்ரானிம்ஸ் ஒரு வேர்டுக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறது. இங்கே கொடுத்துருக்காங்க. ரேவ் அப்படின்னது RAW, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். CIA, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறதுக்கூடிய அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபாரின் வேர்ட்ஸ். ஃபாரின் வேர்ட்ஸும் உங்களுடைய கையில் தான் இருக்குது, நீங்கள் படித்தே ஆகணும். இந்த வைவாவோஸ், ரெஸ்யூமு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் கோ, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பான முறையில் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து பொலைட் ஆல்டர்னேட்டிவ். பொலைட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து இந்த யூபிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது என்னென்னா மங்கள சொல். ஒரு விஷயத்த நல்ல விதமாக சொல்லலாம். எப்படின்னா, இப்போ ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க, இப்போ நம்ம செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் காலம் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? ஸோ அதுதான் பொலைட் ஆல்டர்னேட்டிவ். அதான் அது பொலைட் ஆல்டர்னேட்டிவ். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓல்டு மேன், உமன், சீனியர் சிட்டிசன், ஸ்லோ லேர்னர்ஸ், லேட் ப்ளூமர்ஸ். ஜெயில் அப்படின்றது ஹவுஸ் ஆஃப் கரெக்ஷன். அடுத்து அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறது ஜாப் சீக்கர் அல்லது பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்குது. புவர் அப்படின்றது எப்படி சொல்லணும், எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹேண்ட் அப்படின்றது ப்ரீ ஓன்டு. பிளைண்டுன்றவங்கள விசுவலி இம்பேர்டு, விசுவலி சேலஞ்சுன்னு சொல்லலாம். அண்டர்டேக்கர் அப்படின்னா ஃபினரல் டைரக்டர். அடுத்து ஃபேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிகர்டு. லேவட்ரி அப்படின்னா ரெஸ்ட் ரூம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஹோம் மேக்கர் ஆர் டொமஸ்டிக் இன்ஜினியர். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்பர்ஸ் அப்படின்னா ஹேர் ட்ரெஸ்ஸர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி புவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹேண்டிகேப்ட், டிசேபிள்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து சிங்குலர் ப்ளூரல். இந்த சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஸோ ஒரு சில சிங்குலர் அப்படின்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக எழுதக்கூடியது பென் பென்ஸ் எஸ் ஆட் பண்ணி தான் நம்ம ப்ளூரலாக எழுதுவோம். இந்த ஒரு சில வேர்டுக்கு இந்த ஃபாரினில் இருக்க லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு ஒரு சில க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இப்போ யூஎம்னு எண்டாச்சு அப்படின்னா, ஓஎன் எண்டாச்சுன்னா நம்ம ப்ளூரல் எழுதும்போது ஏன்னு எழுதணும். ஸோ யூஎஸ்ன்னு எண்டாச்சுன்னா ஐன்னு அந்த யூஎஸ்ஸை எடுத்துகிட்டு எழுதணும். ஐஎஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ்ன்னு போடணும். இஎக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஐசிஎஸ்ன்னு போடணும். ஏன்னு கொடுத்தாங்கன்னா ஏஇன்னு எழுதணும். எஃப் அண்ட் எஃப்இ கொடுத்தாங்கன்னா விஎஸ்ன்னு எழுதணும். டபுள் ஓ கொடுத்தாங்கன்னா டபுள் இ. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேட்டம் டேட்டா, ஸ்டேடியம் ஸ்டேடியா, மெமரண்டம் மெமரண்டா, ஸ்ட்ரேட்டம் ஸ்ட்ரேட்டா, கரிக்குலம் கரிக்குலா, மீடியம் மீடியா, பாக்டீரியம் பாக்டீரியா, கிரிட்டீரியன் கிரிட்டீரியா, அஜெண்டம் அஜெண்டா. இப்போ இந்த ஆக்சிஸ் ஐஎஸ் கொடுத்தா இஎஸ் வரணும். கிரைசிஸ் கிரிசிஸ் கிரைசஸ். அடுத்து வந்து பேசிஸ் பேசஸ், தீசஸ் தீசஸ், அனலைசஸ் அனலைசஸ், இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டிங் லெட்டர் யூஎம்மில் முடிஞ்சு எண்டிங் லெட்டர் ஓஎனில் முடிஞ்சு வந்தால் ஏன்னு நம்ம எழுதணும். அந்த வார்த்தை எடுத்துகிட்டு எழுதணும், ஏன்னு எழுதணும். ஐஎஸ்ன்னு முடிந்தால் இஎஸ்ன்னு எழுதணும். அடுத்து இஎக்ஸ்ன்னு முடிந்தால் ஐசிஎஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் இண்டீசஸ். அடுத்து யூஎஸ்ன்னு முடிஞ்சால் ஐ வரணும். ஃபோக்கஸ் ஃபோக்கி, அலுமினஸ் அலுமினி, சிலபஸ் சிலபி, ரேடியஸ் ரேடி, ஃபங்கஸ் ஃபங்கை, ஸ்டிமுலஸ் ஸ்டிமுலி, அந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்துக்குங்க. அடுத்து எஃப் அண்ட் எஃப்இ எண்டாச்சுன்னா, வேர்டில் எண்டாச்சுன்னா சிங்குலர். ப்ளூரல் எழுதும்போது எப்படி எழுதணும்? லீஃப்னு முடிஞ்சுன்னா லீவ்ஸ், விஎஸ் போடணும். லோஃப்னு முடிஞ்சால் லோவ்ஸ் அப்படி போடணும். காஃப்னு முடிஞ்சால் கால்ஸ், நைஃப்னு முடிஞ்சால் நைவ்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். அடுத்து டபுள் ஓ வந்துச்சுன்னா டபுள் இ, ஃபுட் ஃபீட், கூஸ் கீஸ், டூத் டீத், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து சிலபிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த வீடியோக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து கிளியரிஃபை பண்ணிக்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கேட்குறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். அதுக்கு அடுத்துட்டு டேர்ம் டெஃபினிஷன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அந்த டெஃபினிஷன் கண்டிப்பான முறையில் நீங்களும் படித்தாகணும். அடுத்த ப்ரொஃபஷன் வித் ரிலவெண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதான் ப்ரொஃபஷனுக்கும் நம்மளுக்கு அந்த டெஃபினிஷன் கொடுக்கலாங்க. அடுத்து பார்த்துங்க, இந்த ஸ்டடி ஆஃப் டிசீஸு, ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸு, ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேமை படிச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ் த லங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ் ஸ்கின் ப்ராப்ளம், அதை பார்த்துக்கோங்க. ஒன் ஹூ ட்ரீட் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் டு உமன், அப்படி பார்த்துக்குங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. இதுவும் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக பார்த்துட்டு எக்ஸாம் எழுதுங்க. அடுத்து வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். இதுக்கு மீனிங் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். அந்த இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதோட சேர்ந்தது தான், டெஃபினேஷனை சேர்ந்தது தான். அடுத்து பார்த்துங்க, ஐஎஸ்எம் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லவ் ஆஃப் கண்ட்ரி அண்ட் வில்லிங்னஸ் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் இட் பேட்ரியாட்டிசம். அடுத்து எ ப்ரூட்டல் பார்பரஸ் சவேஜ் ஆக்ட், அந்த மாதிரினா பார்பரிஷம் அப்படின்றது அதோட மீனிங்கு. ஸோ ஐஎஸ்எம் அந்த இடத்துல முடிகிற வேர்ட்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக் லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோமோஃபோன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்துட்டு கன்ஃபியூசபிள் வேர்டு. ஸோ இதெல்லாம் வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து ஸோ இந்த ஒன் வேர்டெலாம் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 20/20 வாங்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இப்போ
சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் அந்த லெசனில் இருக்க புக் பேக்கில் இருக்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸை வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் போயமுக்கும் அதே மாதிரி தான் சப்ளிமெண்ட்ரிக்கும். சரிங்களா? ஸோ நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அப்படின்றவங்க ஸோ நார்மலாக படிக்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸை வந்து 3 போயத்தை வந்து 3 சப்ளிமெண்ட்ரியில் தெளிவாக இருங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அதுக்குள்ளேருந்தே கேட்க வாய்ப்புகள் இருக்குது, கேட்டுருவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன் வேர்டுக்கு இந்த வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடத்துகிறேன். ஸோ நாளைக்கு கிராமர் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். டைரக்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு. அடுத்து இந்த இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டாப்பிக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.